ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நீருண்ட ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்தமாரி வெறும் எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொரிஞ்சு வரும். பொரியரிசி மாதிரி பொரிஞ்சு வரும். அப்போ பொரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு 3 மணி நேரம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நல்லா நைஸாக இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப கொரப்பாக இல்லாமல் இந்த மாதிரியாக அரைச்சிக்கோங்க. நல்லா தெரியுதா எப்படி அரைச்சிருக்கேன்னு? கொஞ்சம் லேஸ் கொரப்பு தான் இருக்கும். இதுமாரியே அரைச்சிக்கோங்க. ரொம்ப உப்பு தாங்காது, கொஞ்சம் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, பட்டை மிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நீருருண்டையில் மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதெல்லாம் தாளித்து கொட்டி தேங்காய் சேர்க்கும் போதே நீருருண்டை செஞ்ச வாசனை அடிக்குது. அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. அதை நல்லா பிசைஞ்சு நல்லா கலந்துட்டு அதை மீடியம் சைஸ் உருண்டைங்களாக உருட்டி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கும் சிம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு வேக வைங்க. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா பொங்கி மேலே வந்துடும். அதனால் இதை மாதிரி மீடியம் ஃப்ளேமுக்கும் சிம்முக்கும் நடுவில் வச்சு ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுடுங்க. வேக வச்சுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ வெந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும்போது இது வேகாத மாதிரி தான் தெரியும். கை வச்சு பார்க்கும்போது கொலன்னு. கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் லேசாக சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நல்லா வெந்திருக்கும். நல்லா நம்மளோட நீருருண்டை ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு எந்த தொட்டுக்கையுமே தேவையில்லை. இப்படியே சாப்பிடும்போது அந்த தேங்காய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு, உதிரியாக இருக்குதுன்னு உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு தக்காளி சட்னிலாம் தொட்டுட்டு சாப்பிட்டா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். அது நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.